ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 10 விஞ்ஞான பாடத்திலே முதலாவது அலகில் இறுதி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோக்களை பார்க்காத பிள்ளைகள் யாரும் இருந்தால் அந்த வீடியோக்களை நீங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்போம் அந்த லிங்க், அதுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் மொத்த வீடியோக்களையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள வசதியாக காணப்படும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நீர். நீர் அப்படிங்கிறது ஒரு அசேதன சேர்வை என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டுக்கிறோம் இல்லையா? நீர் ஒரு அசேதன சேர்வை. நீர்ட குறியீடு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? நீர்ட குறியீடு ரைட். நீருடைய குறியீடு எப்படி இருக்கும் என்றால் H2O இல்லையா பிள்ளைகள்? H2O இதுதான் நீர்ட ரசாயன குறியீடு. 2 ஐதரசன் அணுக்களையும் ஒரு ஒட்சிசன் அணுக்களையும் கொண்டதாக இந்த நீர் காணப்படுகிறது. இது ஒரு அசேதன சேர்வை. கார்பன் மூலம் இல்லை, அப்போ அசேதன சேர்வை. அநேகமான அங்கிகள் தங்களுடைய உடல் நிறையில் 3/2 பகுதி, தங்களுடைய உடல் நிறையில் 3/2 பங்கு நீரை கொண்டுள்ளது. அநேகமான விலங்குகள உடலில் 3ஆ பிரித்து 2 பங்குக்கு, அதாவது 66% நீர் தான் காணப்படுதாம். அப்போ நீர் எவ்வளவு முக்கியமான ஒரு சேர்வை என்று விளங்குதா பிள்ளைகள்? புரதம் எவ்வளவு முக்கியமானது? புரதம் மொத்த உடம்புல 17% தான் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். புரதம் எத்தனை சதவீதம் இருக்குது? 17% தான் இருக்குது. ஆனால் இந்த நீர் பார்த்திங்கன்னா 66% அங்கிகள உடலில் நீர் காணப்படுகிறதாம். ரைட். நீர் உயிர் சடப்பொருட்களை கட்டியெழுப்ப பங்களிக்காவிட்டாலும் உடம்பை கட்டி எழுப்புறதுக்கு, ரைட், உடம்புட கட்டமைப்பு கூறாக புரதம், இலிப்பிட்டு, கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் ஆசிட் இந்த மாதிரி உடம்ப கலங்களை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு கூறாக நீர் தொழிற்படுற இல்லை. நீர் ஒரு கட்டமைப்பு கூறு அல்ல. இருந்தாலும் அங்கிகள நிலவுகைக்கு நீர் கட்டாயம் அவசியம். ஒரு அங்கின்ற உடலில் இருந்து அல்லது உடல் கலத்தில் இருந்து நீரை நம்ம வெளியேற்றினோம்னு சொல்லி சொன்னால் அந்த உடலில் அல்லது அந்த கலத்தில் உயிர் இருக்காது. ஒரு உயிரங்கின்ற உடலில் அல்லது உயிருள்ள ஒரு கலத்தில் அந்த உயிர் நீர் வெளியேற்றப்பட்டால் அந்த உயிர் இல்லாமல் போயிடும். அப்போ அந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தான் இந்த நீர் அப்படின்னு சொல்கிறது. ரைட். பூமியில் அங்கிகள் முதலில் நீரிலேயே தோன்றின. மறுபடியும் அந்த கூர்ப்புன்ற விஷயத்துக்கு அவங்க வாராங்க பிள்ளைகள். ரைட். நாங்கள் எப்படி நம்புகிறோம்? அந்தந்த அங்கி அந்தந்த இடத்துல அந்தந்த சோடியா அது படைக்கப்பட்டுச்சு. இதான் எங்களோட நம்பிக்கை. ஆனால் இவங்க இந்த கூர்ப்புன்ற விஷயத்தை கொண்டு வந்து இதுக்குள்ளே திணிக்கிறாங்க. அதில் தான் சொல்கிறாங்க பூமியில் அங்கிகள் முதலில் நீரிலேயே தோன்றின. நீர் மூலக்கூறு எளிய கட்டமைப்பை கொண்டுள்ளது. உடலில் பெருமளவில் காணப்படும் அசேதன சேர்வையான நீர் அங்கிகளின் உடலில் நடைபெறும் பல்வேறு தொழிற்பாடுகளுக்கு முக்கியமானதாகும். நீர் எங்களோட உடம்பில் நடக்கிற ஏராளமான தொழிற்பாடுகளுக்கு நீர் இன்றியமையாத ஒரு கூறாக காணப்படுது. உதாரணமாக நம்ம சாப்பிட்றோம் தானே, இந்த சாப்பிட்ட சாப்பாடு சமீபால் அடையணுமா இருந்தால் நீர் வேணும். தண்ணி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு சமீபால் அடைய மாட்டாது. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு சமீபால் அடைகிறதுக்கு அது உடம்புக்கு கிடைக்கணுமா இருந்தால் தண்ணி வேணும். அது மாதிரி சுவாசிக்கிற ஆக்சிஜன், நீங்கள் உள்ளெடுக்கிற ஆக்சிஜன் எங்களோட உடம்புக்குள்ளே போகணுமா இருந்தால் அதுக்கு நீர் வேணும். நீர் இல்லாட்டி ஆக்சிஜனை எங்களோட உடம்புக்குள்ளுக்கு அனுப்பலாது. இப்போ நீர் எவ்வளோ முக்கியம் உடம்பு. அது மாதிரி குழந்தை ஒன்று கருவறையில் எங்கே இருக்குது? தண்ணீர் நீர் சூழலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ கருவில் ஒரு குழந்தை ஒன்று உருவாகணுமா இருந்தால் தண்ணி வேணும். தண்ணி இல்லாட்டி குழந்தை ஒன்று கருவில் உருவாக இயலாது.
இப்படி ஏராளமான சந்தர்ப்பங்களை நாங்கள் சொல்லலாம். அங்கே இந்த உடல் தொழிற்பாடுகளுக்கு இந்த அசேதன சேர்வை, இந்த நீர் கட்டாய தேவையாக காணப்படுது. அப்போ நீர் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேர்வையாக நீர் காணப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நீரில் தனித்துவமான தனித்துவமான விசேட இயல்புகளும் அது அங்கிகளின் நிலவுகைக்கு பங்களிப்பு செய்கிற விதத்தையும் தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். அப்போ நீர் அங்கிகள உயிர் வாழ்க்கைக்கு ரொம்பவுமே முக்கியம்னு நம்ம ஏன் சொல்கிறோம்டா, நீரில் தனித்துவமான நீருக்கே உரிய விசேட இயல்புகள் நிறைய தண்ணியில் இருக்குது. அந்த இயல்புகளை பற்றி நம்ம இப்போ ஒன்றொண்டா பார்க்க போகிறோம் பிள்ளைகள். பாருங்கள், முதலாவது, நீர் ஒரு சிறந்த கரைப்பான். நீர் ஒரு சிறந்த கரைப்பான். நீர் ஒரு சிறந்த கரைப்பானாக இருப்பது நம்மட உடம்புல நீர் மிக முக்கியமான தொழிற்பாடுகளுக்கு காரணமாக இருப்பதற்கு இந்த சிறப்பியல்பு காரணமாக அமைது. நீர் ஒரு சிறந்த கரைப்பான். இது தண்ணியின் ஒரு தனித்துவமான இயல்பு. நீர் ஒரு சிறந்த கரைப்பான் என்று நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால், நீரில் ஏராளமான கூறுகள் கரையும். ஏராளமான கூறுகளை, பதார்த்தங்களை கரைக்கக்கூடிய நிலையில் நீர் சிறப்பியல்பை கொண்டிருக்குது. அதனால தான் நீரை நம்ம ஒரு சிறந்த கரைப்பான் என்று சொல்கிறோம். நீர் ஒரு சிறந்த கரைப்பானாக இருக்கிறதால அங்கிகள நிலவுகைக்கு, உயிரங்கிகள நிலவுகைக்கு அது எப்படி பங்களிப்பு செய்யுது, அதைத்தான் இந்த பக்கம் சொல்கிறாங்க சாட்டில். பாருங்கள், அங்கிகளின் களத்தினுள் உயிர் இரசாயன தாக்கங்களுக்கு நீர் ஊடகமாக தொழிற்படும். இந்த நீர் ஒரு கரைப்பானாக இருக்கிறதால அங்கிகள களத்துக்கு உள்ளுக்கு நம்ம அணுசேப தொழிற்பாடுன்னு பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள்? அணுசேப தொழிற்பாடு. அப்போ அந்த அணுசேப தாக்கங்கள் எங்கே நடக்குதுண்டா, உயிரங்கின்ற களத்துக்கு உள்ளுக்கு நடக்குது. இந்த அணுசேப தாக்கங்கள் நடக்கிறதுக்கு நீர் ஒரு ஊடகமாக, ஒரு சிறந்த கரைப்பானாக இருக்கிறதால தான் அந்த அணுசேப தொழிற்பாடுகள் களத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு அது காரணமாக அமையுது. முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கண்டா, அங்கிகளின் எல்லா பாயங்களதும் பிரதான கூறாக நீர் இருக்குது. அங்கின்ற உடலில் உருவாக்கப்படுகின்ற சகல பாயங்கள், பாயம்னா திரவத்தன்மையான கூறுகளை நம்ம சொல்லுவோம், பாயி அல்லது பாயம் சொல்லுவோம். இந்த அனைத்து பாயங்கள்லையும் நீர் பிரதானமான கூறாக இருக்குது. நமக்கு கண்ணில் ஏன் பிள்ளைகள் கண்ணீர் வருது? கவலை வந்தால் அழுகுறதுக்கு இல்லையா? அப்படி தானே? கவலை வந்தால் அழுகுறதுக்கு கண்ணீர் வருதுன்னு நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இல்லை உண்மை. கவலை வந்தால் கண்ணீர் கூடுதலாக சுரக்குது, அழுகுறோம், அது வேறு விஷயம். ஆனால் கண்ணில் கண்ணீர் ஏன் உற்பத்தி ஆகுதுன்றால், கண்ணில் அந்த இமைகளுக்கு மேல், இமைகளுக்கு உள்ளே இருக்கிற கண்ணீர் சுரப்பியில் கண்ணீர் ஏன் உற்பத்தி ஆகுதுண்டா, கண்ணை பாதுகாப்பதற்காக. கண்ணில் வளிமண்டலத்தோடு தொடுகை உருகிற நேரத்தில் அந்த கண் உலர்ந்து போகாமல் இருக்கணும், ட்ரை ஆகாமல் இருக்கணும். அப்போ கண் உலர்ந்து போகாமல் இருப்பதற்கு அந்த கண்ணீர் கண்ணை பாதுகாக்குது. அடுத்தது, கண்ணீரில் காணப்படக்கூடிய சில நொதியங்களால் அது கண்ணுக்குள்ளே போகிற சில பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுகிறது. அப்போ நுண்ணங்கிகளிலிருந்து கண்ணை பாதுகாக்கிறதுக்கு அந்த கண்ணீர் சுரக்கப்படணும். கண்ணீர் 24 மணி நேரம் சுரந்து கொண்டு தான் இருக்குது பிள்ளைகள். அது நீங்கள் கவலைப்படக்குள்ள கொஞ்சம் அதிகமாக சுரக்குது, அதனால் கண்ணீர் ஒழுகுது. ரைட்? அழுகுற இடத்துல மூக்கும் ஒழுகுது தானே பிள்ளைகள்? அது என்னது? கண்ணீர் மூக்குக்குள்ளால் இறங்கி வார, அதான் மூக்கு ஒழுகுறது. ரைட்? மூக்குக்குள்ளால் வரதும் கண்ணீர் தான். மூக்கில் சீதம் சுரக்கும், அது வேறு செய்தி. ஆனால் மேலதிகமான கண்ணீர் மூக்குக்குள்ளால் இறங்கி வரும். அப்போ இந்த கண்ணீர் சுரக்குது நம்மளோட கண்ணை பாதுகாக்கிறதுக்காக. அந்த கண்ணீரில் பிரதானமான கூறு நீர். நீர் இல்லாட்டி கண்ணீர் இல்லை. முதலாவது பாருங்கள். ரெண்டாவது, கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா வாய்க்குழியில் உமிழ்நீர் சுரக்குது. இந்த உமிழ்நீர்லையும் பிரதானமான கூறு நீர். உமிழ்நீர் சுரக்காட்டி சாப்பாடை சப்பி முழுங்க இயலாது, விழுங்க முடியாது. களத்தால் தொண்டையால் சாப்பாடுகள் இறங்கி போகணுமா இருந்தால், இடையில பொறுத்து கொள்ளாமல் போகணுமா இருந்தால், அந்த உணவுப் பொருள் ட்ரையாக இருக்கிற, உலர்ந்து இருக்கிற அந்த உணவுப் பொருளுக்கு திரவம்
நீர் சேர்க்கணும். சேர்த்து அதை குழப்பி பசையாக்கி திரவத்தன்மையாக்கி தான் தொண்டையால் கலத்தால் இறப்பைக்கு அனுப்பணும். அப்போ அங்கேயும் நீர், உமிழ்நீரில் நீர் பிரதானமான கூறாக இருக்குது. உமிழ்நீர் ஒரு பாயம், ஒரு சுரப்பு. பிள்ளைக்கு பால் ஊட்டணும். தாய்மாரில் சுரக்கப்படுகின்ற தாய்ப்பால் அது ஒரு பாயம், உடலில் சுரக்க ஒரு பாயம். அந்த பாயத்தில் பிரதானமான கூறாக நீர் இருக்குது. நீர் இல்லாட்டி தாய்ப்பால் சுரந்து வரவும் மாட்டாது, பிள்ளைக்கு பால் ஊட்டவும் முடியாது. அதுபோல் உடல் முழுக்க சுற்றி ஓடுகின்ற குருதி அது ஒரு பாய்மம். அந்த குருதியில் பிரதானமான கூறாக நீர் இருக்குது. குருதி உடம்பு முழுக்க குருதி மயிர்த்துளை குழாய்களுக்குள்ளால் சுற்றி ஓடமா இருந்தால் அது ஒரு திரவமாக, அது ஒரு கரைப்பானாக, அது ஒரு கரைசலாக இருந்தால் தான் சுற்றி ஓட முடியும். அப்போ அங்கே குருதியிலையும் பிரதானமாக இருக்கிறது நீர். அதுபோல் வியர்வை, அதுபோல் சிறுநீர். சிறுநீர் கழிக்கணும்டா. யூரியா, உங்களுக்கு தெரியும் யூரியா பசலை இல்லையா? அந்த யூரியாங்கிறத சிறுநீரில் நம்ம கழிக்கிறோம். அந்த யூரியாவை திண்மமாக இருந்தால் சிறுநீர் இல்லாமல் திண்ம யூரியாவை வெளியேற்றலுமா பிள்ளை? யோசிச்சு பாருங்கள். திண்மமாக யூரியா வந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அந்த யூரியாவை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றலுமா? இயலாது. ரைட்? சிறுநீர் வழியால் யூரியா வராது. அப்போ அந்த யூரியாவை வெளியேற்றணுமா இருந்தால் அதுக்கு என்ன தேவை? நீர். தண்ணியில் அந்த யூரியாவை கரிச்சுத்தான் சிறுநீராக வெளியேற்றோம். இந்த மாதிரி பிள்ளைகள் நீங்கள் எந்த பாய்மத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த பாய்மத்தில் பிரதானமான கூறாக நீர் காணப்படும். அது உங்களோட உடலில் மிக முக்கியமான தொழிற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக அது இருக்கும் பிள்ளைகள். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லா பாய்மங்களினதும் கூறாக நீர் காணப்படுது. மூன்றாவது விஷயத்துக்கு நம்ம வருவோம். மூன்றாவது விஷயம், அங்கிகளின் கழிவுகள் மலம் என்பவற்றை அகற்றுவதை இலகுவாக்கும். நம்ம இப்போ சொன்னோம் சிறுநீர், இந்த கழிவுகள், அது மாதிரி மலம், இது எல்லாத்தையும் அகற்றுவதற்கு நீர் வந்து கட்டாயம் அவசியம். அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கலண்டா, போதுமான அளவுக்கு தண்ணீர் அருந்தவில்லை என்றால் மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ரொம்ப டேஞ்சரானது. அப்போ பிள்ளைகள் தண்ணி குடிச்சு பெற ரொம்ப குறவு. ரைட்? அதுலேயும் பொம்பளை பிள்ளைகள் கிளாஸில் ஸ்கூலில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறவு. இந்த பழக்கம் மாறணும் பிள்ளைகள். அது பாரிய சிறுநீரக கோளாறுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே போதுமான அளவுக்கு நீர் அருந்தோணும். அந்த நீர் அருந்துறது கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், மலம் ஏன் தனியாக தந்ததுக்கான மலம் ஒரு கழிவு பொருள் அல்ல. ரைட்? விஞ்ஞான அடிப்படையில் மனுஷன் உடலில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற மலம் வந்து கழிவு பொருள்னு சொல்கிறல்ல. மலத்தில் சில கழிவுப் பொருட்கள் இருக்குது, ஆனால் மலம் ஒரு கழிவுப் பொருள் அல்ல. கழிவுன்னு சொல்லிச்சோன்னா அணுசேவ தொழிற்பாடுகளில் நம்மளோட கலங்களுக்கு உள்ளுக்கு இருந்து உற்பத்தியாகி வெளியால் வரதான் கழிவுன்னு சொல்லுவோம். எங்களோட உடற்கலங்களுக்கு உள்ளுக்கு இருந்து உற்பத்தியாகி வெளியில் வரணும், அதைத்தான் கழிவுன்னு சொல்லுவோம். அப்படி மலம் வரலையே வாயால் போட்டால் அப்படியே சமீபாடெல்லாம் உறிஞ்சப்பட்டு சக்கை வந்து மீதி வெளியால் போகுது. அதனால் மலம் ஒரு கழிவு பொருள் அல்ல. அதால் தான் நீங்கள் பிரித்து காட்டிருக்காங்க, அங்கிகளின் கழிவுகள் கமா மலம் என்பவை வெளியேற்றப்படுவதற்கு நீர் அவசியம். இதெல்லாமே நீர் ஒரு சிறந்த கரைப்பான் என்ற இயல்பை கொண்டிருக்கிறதால தான் இந்த நலவுகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீரின் தனித்துவமான இயல்புகள் எவைன்னு கேட்டால் அதில் முதலாவது நீர் ஒரு சிறந்த கரைப்பான். நீர் ஒரு சிறந்த கரைப்பான். ரெண்டாவது விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம் பிள்ளைகள். நீர் வந்து சுவாச ஊடகமாக தொழிற்படுதான். பாருங்க பிள்ளைகள், நீரில் ஆக்சிஜன் கரைந்து காணப்படுவதால் நீர் வாழ் அங்கிகள் சுவாசத்திற்கு முக்கியமானதாகும். இந்த நீரில் வாழக்கூடிய அங்கிகள், குறிப்பாக மீன் எடுத்துக்கொள்வோம். மீன் எப்படி சுவாசிக்குது, இதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் கீழே பார்க்கலாம் பிள்ளைகள். மீன் எப்படி சுவாசிக்குது? மீன் சுவாச அங்கம் எது? மீனுடைய சுவாச அங்கம் பூ. மீண்ட வாய்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கண்டா இல்லையா, மீண்ட வாய்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்படி ஒரு இந்த பூ பிளவு இருக்கா இல்லையா, இதை நீங்கள் இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா, அந்த சட்டையை தூக்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளுக்கு என்ன இருக்கும்? சிவப்பு நிறத்தால் இப்படி தும்பு 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 மாதிரி இருக்கும் இல்லையா, மீண்ட பூ. மீண்ட பூ இருக்குது. இந்த மீண்ட பூவில் அது ஏன் சிவப்பு நிறமாக இருக்குண்டா, அதுக்குள்ளுக்கு அவ்வளவு குருதி இருக்குது. மருத்துளை குழாய்கள் மாதிரியான அமைப்பில் அதுக்குள்ளுக்கு ரத்தம் அவ்வளவு குருதி, அதான் அது அவ்வளோ சிவப்பாக இருக்கிற. அந்த அந்த மயிர்கள் போல் தும்பு தும்பு மாதிரி இருக்கிற அந்த பூவில்
தண்ணி வந்து பட்ட உடனே அந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் அந்த பூவுக்குள்ளே இருக்கிற குருதியில் போயிட்டு சேர்ந்துருது. இப்படித்தான் இந்த மீன் சுவாசிக்குது. அப்போ நீரில் ஆக்சிஜன் கரைஞ்சிருந்தா தானே பிள்ளைகள் அந்த நீரில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கலும் உயிரங்கியலால். அப்போ நீரில் ஆக்சிஜன் கரைந்து காணப்படுவது நீர்வாழங்கிகள் சுவாசத்துக்கு முக்கியமானது. அப்போ சுவாச ஊடகமாக தொழிற்படும் எது? நீர். சுவாசிக்கிற ஊடகமாக நீர் தொழிற்படுது. நன்னீராக இருந்தாலும் சரி, கடல் நீராக இருந்தாலும் சரி, சகல நீர்வாழ் அங்கிகளையும் சுவாச ஊடகமாக நீர்தான் காணப்படுது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள், உடலின் வெப்பநிலை சீராக்கத்தில் ஹெல்ப் பண்ணுதான் பிள்ளைகள். வெப்பநிலை சீராக்கம். வெப்பநிலை சீராக்கத்தில் தண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றா இது ஒரு அபூர்வமான விஷயம். கவனிங்க பிள்ளைகள், திரவங்களை பொறுத்தவரையில் அந்த திரவங்களில் தன்வெப்ப கொள்ளளவு ஒன்று இருக்குது. இந்த தன்வெப்ப கொள்ளளவுண்டா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கம் உண்டு, நாங்கள் எடுத்து பார்ப்போம். தன்வெப்ப கொள்ளளவுண்டா என்னண்டா, கவனிங்க பிள்ளைகள், தன்வெப்ப கொள்ளளவு நம்ம எதை சொல்லுவோம்டா, 1 கிலோகிராம் தண்ணியில் 1 பாகை சி வெப்பநிலையை கூட்டணுமா இருந்தால் நம்ம எவ்வளவு வெப்ப சக்தியை கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் தன்வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவு என்ன பிள்ளைகள்? 1 கிலோகிராம் பதார்த்தம், ரைட். இப்போ நீங்கள் தண்ணி எடுத்திருக்காங்க, இந்த தண்ணி எவ்வளோ இருக்குது? 1 கிலோகிராம் தண்ணி, 1 கிலோகிராம் நீர் எடுத்திருக்காங்க. இதில் ஒரு வெப்பமானியோட போடுறீங்க. வெப்பமானியோட வாசிப்பை பார்க்குறீங்க 25 பாகை சி. இப்போ நீங்கள் இந்த தண்ணியின் வெப்பநிலை 25 பாகை சி, இதை 1 பாகை சி கூட்டினா எத்தனை பாகை வரும்? 26 பாகை சி வரும். இப்போ 25 பாகை சியில் இருக்கிற 1 கிலோகிராம் தண்ணியை 26 பாகை சிக்கு கூட்டணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தண்ணிக்கு வெப்பத்தை கொடுக்கணும் இல்லையா, சூட்டை கொடுக்கணும். இப்போ 25 பாகை சியில் இருக்கிற தண்ணியை 26 பாகை சிக்கு கொண்டு வரத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த வெப்ப சக்தியின் அளவைத்தான் நம்ம சொல்கிறது தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்கிறோம். இப்போ தன்வெப்ப கொள்ளளவுன்னா என்னென்னு விளங்கிச்சா உங்களுக்கு? 1 கிலோகிராம் பொருளில் 1 பாகை சி வெப்பநிலையை உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு தான் தன்வெப்ப கொள்ளளவு. இப்போ நீங்கள் 1 கிலோகிராம் தண்ணியையும் வச்சுருக்காங்க பிள்ளைகள், அதே நேரத்தில் 1 கிலோகிராம் தேங்காய் எண்ணெயும் வச்சுருக்காங்க. இது 1 கிலோகிராம் தண்ணி, இது 1 கிலோகிராம் தேங்காய் எண்ணெய். அதுக்குள்ளேயும் ஒரு வெப்பமானியை போடுறீங்க, அது பார்க்குறீங்க எத்தனை பாகையில் இருக்குது? அதுவும் 25 பாகைசியில் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகள் பார்ப்போம், 1 கிலோகிராம் தண்ணியையும் 1 கிலோகிராம் தேங்காய் எண்ணெயும் எடுத்து ரெண்டுமே 25 பாகைசில் இருக்குது, ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான 2 மெழுகுவர்த்திகளை வச்சு வெப்பமேற்றுறீங்க. இப்போ இதில் நீர் முதல்ல 26 பாகைசிக்கு வருமா, தேங்காய் எண்ணெய் முதல்ல 26 பாகைசிக்கு வருமா? எது குயிக்காக 26 பாகைசிக்கு வரும் அப்படின்னு கேட்டா பிள்ளைகள், தேங்காய் எண்ணெய் தான் குயிக்காக 26 பாகைசிக்கு வரும். தேங்காய் எண்ணெய் குயிக்காக சூடாகிரும், தேங்காய் எண்ணெய் குயிக்காக சூடாகிரும், வெப்பநிலை குயிக்காக கூடிரும். அப்போ அந்த வெப்பநிலையை கூட்டுவதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு தேங்காய் எண்ணெய்க்கு குறைவு. அப்படின்னா தேங்காய் எண்ணெய்க்கு தன்வெப்ப கொள்ளளவு குறைவு. வழங்கிச்சாப்பில் சொன்னது நீரில் 1 கிலோகிராம் நீரில் 25 பாகைசிலேருந்து 26 பாகைசிக்கு வாரத்துக்கு நம்ம கூடுதலான வெப்ப சக்தியை கொடுக்கணும். அப்படின்னா நீருக்கு தன்வெப்ப கொள்ளளவு கூட. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு பெருமானம் எவ்வளோன்னு கேட்டா பிள்ளைகள் 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1. 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் தண்ணியில் 1 பாகை சி வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியின் அளவு எவ்வளோண்டா 4200 ஜூல்.
4200 ஜூல் சக்தியை கொடுத்தா தான் இந்த 1 கிலோகிராம் தண்ணியில் ஒரு பாகை சி கூடும். அப்படின்னா தண்ணி குயிக்காக சூடாக மாட்டாது. இதுதான் சாராம்சம், இதுதான் சமரி. தண்ணி குயிக்காக சூடாக மாட்டாது. தண்ணி எவ்வளவு சூட்டையும் தாங்கும். கூடுதலான சூட்டை வாங்கி எடுத்து கொஞ்சம் தான் தண்ணி ஹீட் ஆகும். இதுதான் தண்ணிக்கு தன்வெப்ப கொள்ளளவு கூடன்றது அர்த்தம். இப்படி தண்ணி ஏன் இறைவன் இப்படி தண்ணியை வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னால், நம்மட உடலுக்குள்ள அங்கிகள உடலுக்குள்ளுக்கு என்ன இருக்குது பிள்ளைகள்? பிரதானமாக தண்ணி தானே இருக்குது. 166 தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வெப்பம் கிடைக்கிற நேரத்தில் குயிக்காக சூடாகிச்சுண்டா நம்மட உடம்பும் குயிக்காக ஹீட் ஆகிரும். அப்போ நம்மட உடம்பை குளிர வைக்கிறது கஷ்டம். அதுக்காகத்தான் தண்ணி இந்த தன்வெப்ப கொள்ளளவு அதிகமாக இருக்குது. தண்ணி அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியதாக காணப்படுது. இதனால் அங்கிகள உடலுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிகள உடல் வெப்பநிலை சீராக்கத்துக்கு இந்த தன்வெப்ப கொள்ளளவு தண்ணிக்கு அதிகமாக இருக்கிறது காரணமாக அவசியமாக இருக்குது. அப்போ நீரில் காணப்படுகின்ற தனித்துவமான இயல்புகள் என்ன பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீரில் காணப்படக்கூடிய தனித்துவமான இயல்புகள் என்ன? ஒன்று, நீர் ஒரு சிறந்த கரைப்பான். ரெண்டாவது, நீர் சுவாச ஊடகமாக தொழிற்படுது. மூணாவது, நீரின் தன்வெப்ப கொள்ளளவு அதிகமாக இருக்கிறதால நீர் ஒரு குளிர்த்தும் கருவியாக தொழிற்படுகிறது. மூணாவது விஷயத்துக்கு நாங்கள் போப்புறம் பிள்ளைகள். நீர் ஒரு கடத்தல் ஊடகமாக தொழிற்படுகிறதாம். நீர் என்னவா தொழிற்படுது? ஒரு கடத்தல் ஊடகமாக நீர் தொழிற்படுகிறது. என்ன கடத்தல் ஊடகம்டா? கள்ள கடத்தலா நல்ல கடத்தலா? கடத்தல். ரைட். பதார்த்தங்களை கொண்டு செல்வதைத்தான் நம்ம கடத்தல்னு சொல்கிறோம். பாருங்க, குருதியின் பிரதான கூறாக செயற்பட்டு, எது செயற்பட்டு? நீர். குருதியின் பிரதான கூறாக நீர் செயற்பட்டு பல்வேறு போஷணை பதார்த்தங்கள், விட்டமின்கள், ஹோமோன்கள் என்பவற்றை உரிய இடத்துக்கு கொண்டு செல்லுது. இப்போ எங்களோட உடம்புல பப்ளிக் பேசஞ்சர் சர்வீஸ் ட்ரெயின் ஒன்று மாதிரி தான் குருதி தொழிற்படுது. குருதி என்ன செய்யுது? எங்கெல்லாம் பதார்த்தங்கள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் ஏற்றிக்கொள்ளும். எங்கே என்ன கிடைச்சாலும் அதை எடுத்துக்கொள்ளும். எங்கே எதை இறக்கி வைக்கணுமோ அந்த இடத்துல அதை இறக்கி வைக்கணும். ஆனால் ட்ரெயின் எப்பவும் தண்டவாளத்தில் தான் ஓடும். ட்ரெயின் வீடுகளுக்கு போகுமா? போகாது. ட்ரெயின் தண்டவாளத்தில் தான் ஓடும். அது மாதிரி தான் குருதியும். குருதி எப்போவுமே குழாய்களுக்குள்ளுக்கு தான் ஓடும். அதனால தான் நம்ம மூடிய குருதி சுற்றோட்டம்னு சொல்கிறேன். குருதி எப்போவுமே குழாய்களுக்குள்ளால தான் சுற்றி ஓடும். தேவையான பதார்த்தம் தேவையான இடத்துல இறங்கி கொள்ள வேண்டியதான், தேவையான பதார்த்தம் தேவையான இடத்துல ஏறிக்கொள்ள வேண்டியதான். அப்போ இதுதான் குருதி பதார்த்தங்களை கொண்டு போகுது. ஹோமோன்களை குருதி ஏற்றுது, தனக்குள்ள தேவையான இடத்துல கொண்டு போயிட்டு கொடுக்குது. ரைட். அது மாதிரி பிற பொருள் எதிகள் குருதிக்குள்ளே விடுவிக்கப்படுது. அந்த பிற பொருள் எதி தேவையான இடத்துல போயிட்டு துளைப்படுது. மருந்துகளை குருதி உடல்ல இருந்து குருதிக்குள்ளே வாங்கிக்கொள்ளுது. மருந்துகளை தேவையான இடத்துல கொண்டு போயிட்டு அதை தொழிற்பட வச்சுது. கழிவுப் பொருட்களை ஒவ்வொரு இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுது. சுவாசப்பையிலேருந்து ஈரலேருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து கழிவுப் பொருளை பெற்றுக்கொள்ளுது. தேவையான இடத்துல கொண்டு போயிட்டு இறக்கி வைக்குது. ரைட். குளுக்கோஸை சமீபாடு தோல் இருந்து பெற்றுக்கொள்ளுது. அதை கொண்டு போயிட்டு உடல் முழுக்க இருக்கிற கலங்களுக்கு கொடுக்குது. ஆக்சிஜனை சுவாசப்பையிலிருந்து பெற்றுக்கொள்ளுது குருதி. அதை கொண்டு போயிட்டு அனைத்து கலங்களுக்கும் விநியோகம் செய்யுது. மொத்தத்தில் குருதி ஒரு பப்ளிக் பேசஞ்சர் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். இதான் பிள்ளைகள் இந்த கடத்தல்னு சொல்கிறார். ரைட். அப்போ கடத்தல் ஊடகமாக விலங்குகளுக்குள்ளுக்கு குருதி தொழிற்படுது. அதே தாவரங்கள் எடுத்துக்கொண்டா குருதி தொழிற்படுனா குருதியில் பிரதானமான கூறாக நீர் தொழிற்படுது. அப்போ கடத்தல் ஊடகமாக நீர் காணப்படுது. குருதியில் நீர் காணப்படுது. தாவரங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் தாவரங்கள்லையும் ஒரு கடத்தல் ஊடகமாக நீர் தான் தொழிற்படுது. எப்படி? இப்போ விவசாயிகள் என்ன செய்வாங்க? பயிருக்கு பசலையை போடுவாங்க. போட்ட பசலை தாவரத்துக்கு உள்ளுக்கு போகணும்டா, அது திண்மமாக இருந்தால் எப்படி போகும்?
யூரியா பசலை இருக்குது. ஒரு மிளகாய் செடி ஒன்று நட்டுக்கிறீங்க, மிளகாய் செடிக்கு யூரியா போட போகிறீங்க. யூரியாவை கொண்டு போயிட்டு அந்த மிளகாய் செடியின் வேருக்கு பக்கத்தில் போட்டு விட்டீங்கண்டா, அந்த மிளகாய் செடிக்கு தண்ணி கிடைக்கலண்டா, அந்த யூரியா அந்த மிளகாய் செடிக்குள்ளுக்கு போக இயலாது. ஏன்? யூரியா திண்மம் வந்து தாவரத்தில் வேலுக்குள்ளுக்கு போக இயலாது. இந்த யூரியாவை தாவரத்துக்குள்ளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா இருந்தால் அதுக்கு தண்ணி தேவை. அப்போ தண்ணியை நீங்கள் ஊற்றினீங்கண்டா, பசலை போட்டு தண்ணியை ஊற்றினீங்கண்டா, அந்த யூரியா தண்ணியில் கரையும். தண்ணி தாவரத்தின் வேருக்குள்ளுக்கு போகும். அந்த நேரத்தில் தண்ணியில் கரைஞ்சிருக்கிற யூரியாவும் தாவரத்தில் வேருக்கு போகும். அப்போ பதார்த்தம் வெளியால் இருந்த போஷணையை தாவரத்துக்கு உள்ளுக்கு கொண்டு போனது யார்? நீர். இதைத்தான் சொல்கிற கடத்தல் ஊடகம். இதைத்தான் சொல்கிறேன் கடத்தல் ஊடகம். அப்போ இந்த கடத்தல் ஊடகமாக நீர் தொழிற்படுவதற்கு பிள்ளைகள் நீரில் பிரதானமாக 2 விசைகள் காணப்படுதாம். ஒன்று நீரில் பிணைவு விசை, 2வது ஒட்டற்பண்பு விசை. நாங்கள் போன ஒரு கிளாஸில் இந்த விஷயம் பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா பிள்ளைகள்? சாற்றேற்றம் தொடர்பாக நாங்கள் படிக்கிற நேரத்தில் இந்த நீரின் பிணைவு விசை ஒட்டற்பண்பு விசை தொடர்பாக நாங்கள் படித்தோம். சாற்றேற்றம் தொடர்பாக அது 11ஆம் ஆண்டுக்கு படித்தோம். என்ன பிள்ளைகள்? 11ஆம் ஆண்டில் உங்களுக்கு சாற்றேற்றம் தொடர்பாக வருது. அந்த இடத்துல இந்த நீரின் பிணைவு விசை ஒட்டற்பண்பு விசைன்னா என்னன்றதை அங்கே நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்க. அப்போ பிணைவு விசைனா என்ன? நீர் வந்து ஒரு சுவரோட ஒரு மேற்பரப்போட, அந்த மேற்பரப்பில் வந்து அந்த நீர் மேலே ஏறி செல்லுகின்ற போது அந்த நீர் மூலக்கூறுகள் ஒரு நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூறோட பிணைச்சி எடுத்துக்கொண்டு போகிறதான் பிள்ளைகள் சொல்கிற பிணைவு விசைன்னு சொல்கிறேன். இப்போ H2Oண்டா இப்படி இருக்க போகுது, ஒரு H2O. இப்போ இது ஒரு மூலக்கூறு, இன்னொரு H2O வந்து இப்படி இருக்க போகுது. இது ஒரு நீர் மூலக்கூறு. இப்போ இந்த நீர் மூலக்கூறு தாவர வேரில் ஏறிக்கொண்டு போகிற இடத்துல இவர் மட்டும் தனியாக போக மாட்டார். அவர் போகிற இடத்துல இவரையும் பிடிச்சி இழுத்து கொண்டு போவார். நீயும் வான்னு சொல்லி பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறார். அப்படி பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறதுக்கு இவருக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகும். இங்கே இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கு இடையில் ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகும். இதை நம்ம மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை அல்லது ஐதரசன் பிணைப்பு, இப்படி ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவோம். இதுக்கு தான் நம்ம இங்கே பிணைவு விசைன்னு சொல்கிறோம். இந்த பிணைவு விசை தண்ணியில் மட்டும்தான் இருக்கு பிள்ளைகள். சில திரவங்கள் இன்னும் சில முனைவுத்தன்மையான இதுகள் இருக்குது. ஒரு சிறந்த கரைப்பானாக நாங்கள் பார்க்குற இடத்துல தண்ணியிலையும் இந்த பிணைவு விசை இருக்குது. அதனால் இந்த நீர் மூலக்கூறு கடத்தல் ஊடகமாக தொழிற்படுவதற்கு அது காரணமாக அமையுது. அது மாதிரி நீரில் காணப்படக்கூடிய இன்னொரு விசை தான் பிள்ளைகள் ஒட்டற்பண்பு விசை. அது ஒட்டற்பண்பு விசைதான் என்னன்னு கேட்டால், அது கால் அந்த கலனில் அந்த சுவரில் அது ஒட்டி கொண்டு மேலே போகிறதுக்கு அந்த ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நீரில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்டா? ஒரு கண்ணாடி ஒன்றில் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கையில் இப்படி தொட்டு விரலில் தொட்டு இப்படி தெளித்து விடுங்க தேங்காய் எண்ணெயை கண்ணாடியில். அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் என்ன செய்யும்னு கேட்டால், கண்ணாடியில் ஒட்டி கொண்டு இருக்காது, அது அப்படியே வலிக்கி வந்து அது கீழே தான் வரும். ஆனால் தண்ணி கொஞ்சம் நீங்கள் உங்களோட விரலில் எடுத்து கண்ணாடியில் இப்படி தெளித்து விட்டீங்கண்டா அந்த நீர்த்துளிகள் அந்த கண்ணாடியில் அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் வலிஞ்சு வரும், சிறிய துளியாக இருந்தால் அது அதில் ஒட்டி கொண்டிருக்கும். அப்போ அந்த கால் கலனில் அல்லது கண்ணாடி போன்ற அந்த மேற்பரப்பில் நீர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையைத்தான் நாங்கள் ஒட்டற்பண்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த கடத்தல் ஊடகமாக நீர் தொழிற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு விசையாக காணப்படுது. அப்போ நீரில் காணப்படக்கூடிய 2 முக்கியமான விசைகள் என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீரில் காணப்படக்கூடிய 2 முக்கியமான விசைகள் என்னென்னா பிணைவு விசை, அடுத்தது ஒட்டற்பண்பு விசை. பிணைவு விசை, அடுத்தது ஒட்டற்பண்பு விசை. இது 2 தான் நீரில் காணப்படக்கூடிய 2 முக்கியமான விசைகள். ரைட். இது கடத்தல் ஊடகமாக நீர் தொழிற்படுவதற்கு நீரில் உள்ள முக்கியத்துவம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்டா பிள்ளைகள்? அங்கிகளுக்கு வாழும் சூழலாக தொழிற்படுறது நீர். அங்கிகள் வாழக்கூடிய சூழலாகவும் நீர் காணப்படுது. உங்களுக்கு தெரியும் அங்கிகள் வாழும் சூழலாக நீர் எங்கே காணப்படுதுன்னா நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? கடல் நீர், ஆற்று நீர், குளத்து நீர், இதெல்லாம் அங்கிகள் வாழக்கூடிய ஊடகம் நீர். தண்ணீர் ஒரு வாழும் ஊடகமாக தொழிற்படுது.
தரை மாதிரி தண்ணீரில் அங்கேயில் வாழுது. அப்போ நீர் ஒரு வாழும் ஊடகம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்குள்ளே தெரியாத விஷயம் என்னடா பிள்ளைகள், நீர் வாழ் அங்கிகளுக்கு வாழிடமாக நீர் தொழிற்படுகிறது. நீரின் அடர்த்தி இவ்வளவு தான் பிள்ளை முக்கியம். இந்த பாருங்க, நீரின் அடர்த்தி பனிக்கட்டியின் அடர்த்தியை விட அதிகமாகும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. தண்ணீரின் அடர்த்தி, அந்த நீர் திரவமாக இருக்கிற அந்த திரவ நீரினுடைய அடர்த்தி, அந்த நீர் திண்மமாக மாறும்போது பனிக்கட்டியின் அடர்த்தியை விட நீரின் அடர்த்தி கூட. சரி, இதை நம்ம கொஞ்சம் விளங்கி பார்ப்போம். இதை கொஞ்சம் நாங்கள் விளங்கி பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு குளம் இருக்கு பிள்ளைகள், இது ஒரு குளம். இந்த குளத்தில் தண்ணி இருக்குது. இந்த குளத்தில் மீனும் இருக்குது. ரைட், குளத்தில் தண்ணியும் இருக்குது, மீனும் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, தண்ணி நீர் வளங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த குளத்துக்கு கடுமையான குளிர் அடிக்குது. கடும் குளிர், சூழல் வெப்பநிலை நல்லா குறையுது. சூழல் வெப்பநிலை நல்லா குறையுது. சூழல் வெப்பநிலை நல்லா குறையச்சில் தண்ணியின் வெப்பநிலை குறைஞ்சா தண்ணி என்ன செய்யும்? கட்டியாகும் இல்லையா? நீரின் வெப்பநிலை குறைஞ்சா நீர் கட்டியாகும். இந்த நீர் கட்டியாகிற நேரத்தில் அந்த நீர் மேலுக்குத்தான் அந்த கட்டிகள் உருவாகுமே தவிர, அந்த நீர் திரவ நீர் குளிரால் உறைஞ்சி கட்டியாகும் போது அந்த கட்டி மேலுக்கு தண்ணியில் மேலுக்குத்தான் இருக்குமே தவிர கீழுக்கு இருக்காது. கீழே போகாது. நீங்கள் தண்ணி கொஞ்சம் எடுத்து, நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளுக்கு பனிக்கட்டி ஒன்று போட்டு விட்டீங்கண்டா, அந்த பனிக்கட்டி மேலே மிதக்குமே தவிர அடிக்கு போகாது. ஏனெண்டா நீரின் அடர்த்தி, அதாவது திரவ நீரின் அடர்த்தி, அது பனிக்கட்டியாக மாறும்போதுள்ள திண்ம நீர் பனிக்கட்டியின் அடர்த்தியை விட திரவ நீரின் அடர்த்தி கூட. அதனால தான் இது கீழே இருக்குது, பனிக்கட்டி மேலே இருக்குது. ஆனால் வேறு எந்த ஒரு திரவத்திலையும் இப்படி இல்லை பிள்ளைகள். வேறு திரவங்களை பார்த்தீங்கன்னா, வேறு திரவங்களில் அது கட்டியாகும் போது, அது திண்மமாகும் போது அந்த திண்மக்கு தான் அடர்த்தி கூட. திண்மம் கீழே இருக்கும், திரவம் மேலே தான் இருக்கும். திண்மம் கீழே இருக்கும், திரவம் மேலே தான் இருக்கும். ஆனால் நீருக்கு மட்டும்தான் விஷயோட இயல்பு என்னன்னு கேட்டால், இந்த நீரில் திரவ நீரை விட திண்ம நீருக்கு பனிக்கட்டி அடர்த்தி குறைவு, அதனால் அது மேலுக்கு வருது. இதில் என்ன நன்மை வண்டி கிடக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கடா பிள்ளைகள், இதில் ஒரு பெரிய நன்மை இருக்குது. என்னண்டா, மேலுக்கு பனிக்கட்டி அப்படியே ஒரு படையாக இருக்கும். அது மேலதிகமான வெப்பம் தண்ணிக்குள்ளுக்கு போகிறத தடுக்கும். தண்ணிக்குள்ளுக்கு அடியில் உயிரங்கிகள் திரவமாக இருக்கிற தண்ணியில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு வேளை இந்த பனிக்கட்டி அடியிலிருந்து உருவாக வலிக்கிட்டா, பனிக்கட்டிக்கு அடர்த்தி கூட தண்ணியோட, அப்போ பனிக்கட்டி அடிக்கு போக வலிக்கிட்டா என்ன நடக்கும்? இந்த மொத்த நீருமே என்ன செய்யும்? கட்டியாக உறைஞ்சி போயிடும். நீரில் வாழ் அங்கிகள் எல்லாமே இறக்க வேண்டி நேரிடும். இந்த பனிக்கட்டி அடிக்கி போனால் தொடர்ந்து குளிர் அடித்து கொண்டே இருக்குமே இல்லை. அப்போ இந்த பனிக்கட்டி மேலே மிதக்கிறதால மேலதிகமான குளிரவடத்தையும் அந்த பனிக்கட்டி தாங்குது. கீழுக்கு நீரில் உயிரங்கிகள் வாழுது. வழங்கிச்சா பிள்ளைகள் சொல்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நீர் திரவ நீரை விட திண்ம நீருக்கு அடர்த்தி குறைவுங்கிறதால அது உயிரங்கிகளோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக அமையுது. அடுத்தது அதான் இங்கே விளக்கம் சொல்கிறாங்க பாருங்கள். நீர்வாழ் அங்கிகளுக்கு வாழிடமாக தொழிற்படுகிறது நீர். நீரின் அடர்த்தி பனிக்கட்டியின் அடர்த்தியை விட அதிகமாகும். குளிர் பிரதேசங்களில் நீர் பனிக்கட்டியாக மாறும்போது உருவாகும் பனிக்கட்டி நீரின் மேற்பரப்பில் படையாக காணப்படும். நீர் இப்படையின் கீழாக நீர்வாழ் அங்கிகள் உயிர் வாழக்கூடியதாக காணப்படுகிறது. இப்படி நீரில் நிறைய தனித்துவமான இயல்புகள் இருக்குது. இந்த தனித்துவமான இயல்புகள் மூலமாக
நீர் உயிரங்கிகளோட வாழ்க்கைக்கு மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது பிள்ளைகள். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் தொடர்ந்து அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். நீரை நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிறோம் கனியுப்புக்களை பற்றி பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள், கனியுப்புக்களை பற்றி பார்ப்போம். அங்கிகளின் உயிர் செயன்முறையை தொடர்ச்சியாக பேணுவதற்கு போசனை கூறான கனியுப்பு அவசியமாகும். கனியுப்பு அங்கிகளோட உயிர் செயன்முறைகள் உடல் தொழிற்பாட்டுகள் எல்லாம் சீராக வேலை செய்யணுமா இருந்தால் அதுக்கு கனியுப்பு ரொம்ப அவசியமான உண்டாம்பிள்ளைகள். அவை மாமூலகங்கள் நுண்மூலகங்கள் என்ற வடிவில் உடலினால் அகத்துறிஞ்சப்படுகின்றது. இந்த கனியுப்புகளை ரெண்டாக பிரிக்கிற நம்ம மாமூலகங்கள் நுண்மூலகங்கள். மாமூலகம்னா என்ன? உடலுக்கு அவசியமான அத்தியாவசியமான அதிகமாக தேவைப்படக்கூடியது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி அதிகமாக தேவைப்படக்கூடிய மூலகங்களை நம்ம மாமூலகம்னு சொல்கிறோம். உடலுக்கு குறைவாக தேவைப்படக்கூடியதை வந்து நுண்மூலகம்னு சொல்கிறோம். ரைட், கவனிங்க. உடலுக்கு அதிக அளவில் தேவைப்படும் மூலகங்கள் மாமூலகங்கள் என்றும் சிறிதளவில் தேவைப்படும் மூலகங்கள் நுண்மூலகங்கள் என்றும் கூறப்படும். மனித உடலில் எத்தனை சதவீதம் கனியுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்காம்பல்? 7% கனியுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு. மனித உடலில் எத்தனை சதவீதம் கனியுப்பு? 7% கனியுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் இந்த 7%ல் 4/3 பங்குக்கு எது இருக்குதாம்? கால்சியம், பொசுபரசு அடங்கியுள்ளன. இப்போ எங்களோட உடம்புக்கு அத்தியாவசியமான மூலகங்களாக நாங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ரைட், இவங்களை நம்ம விட்டுட்டோம் சொன்னா இவங்க வந்து அடிப்படையானாக்கள் தானே, மிக அதிகமான அளவில் தேவைப்படுற உடம்புல இந்த 4 எத்தனை சதவீதம் இருக்குதாம்? 96% இந்த 4 இருக்கு இல்லையா? நம்ம முதலாவது பாடத்தில் முதல் அட்டவணையில் பார்த்த ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த 4 எங்களோட உடம்புல எத்தனை சதவீதம் இருக்குது? 96% இருக்குது. அப்போ மீதி 4%. அந்த மீதி 4%க்கு தான் ஏனைய மூலகங்கள் கனியுப்புக்கள் காணப்படுது. அந்த கனியுப்புக்கள் ஏனைய மூலகங்களில் அந்த கனியுப்புக்களில் பிரதானமானது நம்ம கால்சியம், பொசுபரசு, பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம், செம்பு, அயடின் இதில் சொல்கிறோம். அப்போ இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இவங்களை வந்து கனியுப்புக்கள்னு நம்ம சொல்கிறல்ல. ஏன் இவங்கள கனியுப்புன்னு சொல்கிறல்ல? இவங்க அடிப்படையான மூலகங்கள், கட்டாயம் தேவையானது, மாபோசனை மூலகங்கள். ரைட், இவங்க அதிக அளவில் தேவைப்படக்கூடிய ஆக்கள். 96% அது தேவைப்படுது. அப்போ அவங்கள நம்ம கனியுப்புன்னு சொல்கிறல்ல. இப்போ கனியுப்புன்றதை எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? இந்த 4க்கு அடுத்தாப்புல வாராக்கள் இருந்து தான் கனியுப்புகள் சொல்கிறோம். அது யார் அதிகமாக இருக்கிறாங்க கனியுப்புகளில்? கால்சியமும் பொசுபரசும். கால்சியமும் பொஸ்பரஸும் உடலில் மொத்தத்தில் 7% கனியுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கான். அந்த 7%ல் 4/3 அந்த இந்த 7%ல் 3/4% கால்சியமும் பொசுபரசும் வச்சிருக்குதான். கால்சியமும் பொசுபரசும் அதிகமான அளவுக்கு உடலில் காணப்படக்கூடிய கனியுப்புகள். அப்போ மனித உடலில் அதிக சதவீதத்தில் காணப்படும் கனியுப்புகள் 2 தருகின்ற கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கால்சியம், பொசுபரசுன்னு சொல்லுவீங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். பாருங்கள் பிள்ளைகள், கனியுப்புகளோட பேரில் பாருங்கள். பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம், செம்பு, அயடின், நாகம், ரைட், சோடியம், குளோரின் இதெல்லாமே என்னது? கனியுப்புக்கள். எல்லாமே கனியுப்புக்கள், மனுஷனுக்கு அவசியமான கனியுப்புக்கள். இந்நுண்மூலகங்களில் செம்பு, அயடின் மிகச் சிறிதளவே உடலுக்கு தேவைப்படுகின்றது. எனினும் இம்மூலகங்கள் தேவையான அளவில் கிடைக்காவிடின் தாவரங்களிலும் விலங்குகளிலும் பல்வேறு குறைபாட்டு நோய்கள் ஏற்படுதாம் பிள்ளை. யாரு? செம்பு, அயடின். மனுஷன் உடம்புக்கு செம்பு ரொம்ப கம்மியாகத்தான் மனுஷனுக்கு தேவை செம்பு. அதே மாதிரி ரொம்ப கம்மியாகத்தான் அயடினும் தேவை. ஆனால் இந்த செம்பும் அயடினும் மனுஷனுக்கு, செம்பு அயடின் மட்டுமல்ல, பொதுவாகவே கனியுப்புக்கள் போதுமான அளவுக்கு மனுஷனுக்கு கிடைக்காவிட்டால் பிள்ளைகள் அதனால் பாரிய விளைவுகள், பாதிப்புகள் மனுஷன் உடலுக்கு ஏற்படும். தொழிற்பாடுகளில்
பாரிய சிக்கல்கள் ஏற்படும். ரைட், இதை நம்ம பின்னுக்கு ஒரு சார்ட் கொண்டு வரும். அந்த சார்ட்டில் நம்ம அதை பார்ப்போம் பிள்ளைகள். இந்த கனிவுப்புக்களோட அவசியம், அதில் குறைபாட்டால் வர பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு இந்த சார்ட் வந்து கிளியர் பண்ணுது. இந்த சார்ட்டை கவனிங்க பிள்ளைகள். முதலாவது நாங்கள் பார்க்குற மூலகம் பொட்டாசியம். பொட்டாசியம் K+ சொல்லுவோம் இல்லையா, K+. அயன் தானே, அயன்களை தானே கனிவுப்புன்னு சொல்கிறோம், K+. இந்த பொட்டாசியம் என்ற இந்த கனிவுப்பு கலத்தில் உள்ள பாயின் அயன் சமநிலையை பேணுதல். எங்களோட கலங்கள் இருக்குது தானே பிள்ளைகள், கலங்கள். இந்த கலங்களுக்குள்ளுக்கு கரு இருக்குது, புன்கரு இருக்குது, நிறமூர்த்தம் இருக்குது, அது மாதிரி ஏனைய புன்வெற்றிடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கலத்துக்குள்ள ஒரு தாயம் இருக்கா இல்லையா, ஒரு தாயம் குழிய உருவுண்டு காணப்படுது. அந்த குழிய உருவில் காணப்படுற அந்த திரவத்தில், அந்த பாயத்தில் அயன்களோட சமநிலையை சீராக பேணுவதற்கு இந்த பொட்டாசியம் ப்ளஸ் அவசியமாக. அது மாதிரி இதய தசைகளின் செயற்பாட்டிற்கும் நரம்பு கணத்தாக்க கடத்தலும், நரம்பால் ஒரு கரண்ட் அடிக்கிறேன்னு சொல்கிறேன், அந்த நரம்பால் கணத்தாக்கம் ஒன்று கடத்தப்படுவதற்கும் இந்த பொட்டாசியம் கட்டாயம் அவசியமாக பிள்ளைகள். நரம்பு கணத்தாக்கத்துக்கு இந்த பொட்டாசியம் அவசியம். கரண்ட் ஒன்று, இந்த அயன்களால் தான் கரண்ட் ஒன்று வர்ற. அப்போ இந்த பொட்டாசியம் கட்டாயம் அவசியப்படுது. இதய தசையின் செயற்பாடு, இதயத்தின் தொழிற்பாட்டு கட்டாயம் அவசியம். அது மாதிரி நரம்பு கணத்தாக்கத்துக்கு இந்த பொட்டாசியம் அப்போ மிக முக்கியமான ஒரு அயன் இல்லையா பிள்ளைகள். ரைட், இந்த பொட்டாசியம் குறைபாட்டால் என்ன ஏற்படுதான் பாருங்கள். தசைகளின் தொழிற்பாட்டை நலிவுறச் செய்தல், தசைகள தொழிற்பாடு பாதிக்கப்படுது. அது மாதிரி உளவியலுக்குரிய ஒழுங்கீனங்கள் ஏற்படுதாம். புத்தி போதாத தன்மை, மனநல பாதிப்பு, மனநிலை பிரச்சனைகள், பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த பொட்டாசியம் குறைபாடு காரணமாக இருக்குதாம். எனவே பொட்டாசியம் அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உட்கொண்டு வர பழகணும் பிள்ளைகள். உங்களுக்கு நான் இதுக்கு கீழே ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன உணவுப் பொருட்களில் என்னென்ன கனிவுப்புக்கள் காணப்படுது, என்னென்ன உணவுப் பொருட்களில் என்னென்ன விட்டமின்கள் காணப்படுது. இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியான வீடியோ நீங்கள் கீழே பார்க்கலாம். அந்த வீடியோவில் நீங்கள் இந்த சோடியம் எதில் இருக்குது, பொட்டாசியம் எதில் இருக்குது, கால்சியம் எதில் இருக்குது, மெக்னீசியம் எதில் இருக்குது, எந்த உணவுப் பொருள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்து இந்த உணவுப் பொருட்களை பேலன்ஸாக சமநிலையான உணவுகளை நீங்கள் உட்கொள்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் பிள்ளைகள். ரெண்டாவது நம்ம சோடியத்துக்கு வருவோம். சோடியம் என்னவா தொழிற்படுதாம் என்றால் நொதிய ஏவியாக தொழிற்படுது. நம்ம சொன்ன நொதியங்கள் உயிரங்கின்ற அணுசேப தொழிற்பாடுகளுக்கு மிக முக்கியமானது நொதியம். அந்த நொதிய ஏவியாக, அந்த நொதியங்களை தொழிற்பட செய்யக்கூடிய ஏவியாக சோடியம் பயன்படுது. அது மாதிரி சமீபாட்டு சாரின் கூறாக, சமீபாரடைய செய்யக்கூடிய அந்த சமீபாட்டு சாருண்ட கூறாகவும் சோடியம் பயன்படுது. அது மாதிரி கலத்தின் பிரசாரண அமுக்கத்தை மாறாமல் பேணுவதற்கு, பிரசாரண அமுக்கம் அப்படின்னா கலத்துக்குள்ளுக்கு நீர் மூலக்கூறுகள் கலமென்சவை தாண்டி போகிறதுக்கு காரணமான அந்த கடத்தல் முறையைத்தான் பிரசாரணம்னு சொல்லுவோம். பிரசாரணம்ன்ற முறையில் கலங்களுக்குள்ளுக்கு நீர் உள்ளெடுக்கப்படும். அந்த பிரசாரணம் சரியாக நடக்கணுமா இருந்தால், பிரசாரண அமுக்கம் ஒன்று உருவாகணுமா இருந்தால் அதுக்கு இந்த சோடியம் கட்டாயம் அவசியம் கலத்துக்குள்ளே இருக்கணும். கலத்துக்குள்ளே சோடியம் இருக்கும்போது அந்த பிரசாரண அமுக்கம் ஒன்று ஏற்படுது. அதனால் அதாவது அந்த சரிவு படித்திறன் வழியே வெளியில் இருக்கிற நீர்மூலக்குள்ள சரிவு கூட உள்ளுக்கு இருக்கிற நீர்மூலக்குற சரிவு குறைய, எனவே வெளியிலிருந்து உள்நோக்கி அந்த பிரசாரணம் படித்திறன் அமுக்கம் வழியே அந்த நீர்மூலக்கூறு பயணம் செய்யுது. அப்போ அதுக்கு இந்த சோடியம் என்ற அயன் கட்டாயம் அவசியமாகுது. அது மாதிரி பொட்டாசியம் எப்படி நரம்பு கணத்தாகிறதுக்கு அவசியமோ அது மாதிரி சோடியமும் நரம்பு கணத்தாகிறதுக்கு அவசியம்ன்றதை நீங்கள் விளைக்கொள்ளலும். பொட்டாசியம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா பொட்டாசியம் நரம்பு கணத்தாகிறதுக்கு அவசியம், சோடியம் நரம்பு கணத்தாகிறதுக்கு அவசியம். அது மாதிரி அதுக்கு அடுத்ததாக வர கல்சியத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நரம்புகள தொழிற்பாடுகள் இருக்கும். அப்போ கல்சியம் நரம்பு கணத்தாகிறதுக்கு அவசியம். பொட்டாசியம், சோடியம், கல்சியம் இது மூன்றுமே நரம்பு கணத்தாகிறதுக்கு அவசியமான மூலகங்கள் அப்படிங்கிறத நீங்கள் விளைக்கொள்வீங்க பிள்ளைகள். இப்போ இந்த சோடியம் குறைபாட்டால் என்ன பிரச்சனை வருதாம்? சுவாச குறைபாடுகள் ஏற்படுதாம். மூச்சு எடுத்து மூச்சு விடுறதுல பாதிப்புகள், சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அடுத்தது தசை பிடிப்பு, கைகள் கால்களில் தசையில் பிடிப்பு ஏற்படுற அதுக்கு சோடியம் குறைபாடாம். அது மாதிரி குமட்டல், வயிற்றோட்டம், சத்தி வரப்புற மாதிரி இருக்கிறது தான் குமட்டல்ன்றது. வயிற்றோட்டம்னா தெரியுமா உங்களுக்கு இல்லையா, லூஸ் மோஷன்.
அப்போ இதெல்லாத்துக்கும் சோடியம் குறைபாடு காரணமாக இருக்கிறோம். சோடியத்தை நம்ம எப்படி உள்ளெடுக்கிற பிள்ளைகள்? லேசான வழி உப்பு. உப்பு சாப்பிட்டோம்னா உப்பில் என்ன இருக்குது? சோடியம் குளோரைட். உப்பில் சோடியம் குளோரைட் இருக்குது. அதனால் சோடியம் எங்களுக்கு பெருசாக பற்றாக்குறையாக வர இல்லை. நான் உப்பே சாப்பிட மாட்டேன் என்று யாராவது இருந்தால், சில ப்ரெஷர் நோயாளிகள் உப்பு பாவிக்கிற குறவு அந்த மாதிரி இருந்தாங்கண்டா அவங்களுக்கு சோடியம் பற்றாக்குறை பிரச்சனை உண்டு ஏற்படும். எனவே சோடியம் போதுமான அளவுக்கு இருந்தால் இந்த குறைபாடுகளை இல்லாமாக்கி கொள்ள முடியும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வருவோம் பிள்ளைகள். கால்சியம். இந்த கால்சியம் என்னத்துக்கு அவசியம்னு சொல்கிறாங்க பாருங்கள். எண்பு பல்லுண்ட வளர்ச்சி கால்சியம் அவசியம். அது உங்களுக்கு தெரிந்தானே பிள்ளைகள்? எண்பு வீக்காக போகிறது, பல் வீக்காக போகிறது, முரசு கரைகிறது, இந்த பிரச்சனை எல்லாம் எங்கே ஏற்படுற இந்த கால்சியம் பற்றாக்குறை தான் அதுக்கு காரணம். அப்போ எண்புண்ட வளர்ச்சிக்கு கால்சியம் தேவை. கால்சியம் கார்பனேட்டால் தான் எண்பாக்கப்பட்டிருக்கு. பல்லும் கால்சியம் கார்பனேட்டு. ஏன்னா அந்த கால்சியம் கார்பனேட் உருவாகிறது கால்சியம் தேவை. அப்போ எண்பு பல்லின் வளர்ச்சிக்கு கால்சியம் அவசியம். அது மாதிரி குருதி உறைதல்ன்றதுக்கும் கால்சியம் அவசியம். குருதி உறைதல் என்ன? குருதி உறைதல்டா, ஒரு காயம் ஏற்படும் போது அந்த காயத்தால் வெளியாகின்ற குருதி தொடர்ந்து வெளியாகினா அவரோட உடம்புல உள்ள முத்த குருதியும் வெளியாகி அவர் மரணிக்க வேண்டி ஏற்படும். அப்போ அந்த வெளியாகிற குருதியை உடனே பிளாக் பண்ணணும், அந்த குருதி வெளியாகிறத தடுக்கணும், அதுக்கு குருதி இடத்துல கட்டியாகணும். காயங்கள் ஏற்பட்ட இடத்துல குருதி வெளியாகாமல் தடைப்படுறது, குருதி வெளியாகிற இடத்துல குருதி கட்டியாகி தொடர்ந்தும் வெளியாகாமல் அதை தடுக்கிறது தான் குருதி உறைதல்னு சொல்கிறேன். இந்த குருதி உறைதலுக்கு கால்சியம் அவசியம் அப்படின்றத விளை கொள்ளுங்க. குருதி உறைதலுக்கு கால்சியம் அவசியம். ரைட், அடுத்தது வருவோம். நரம்புற தொழிற்பாட்டு கால்சியம் அவசியம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பால் உற்பத்திக்கும் கால்சியம் அவசியமாம். பால் உற்பத்தி அதான பிள்ளைகள். கால்சியம் குறைபாடுன்னா பால் குடிக்கிறார். பால் குடித்தா கால்சியம் கிடைக்கும். ஏன்? பாலில் அதிகம் கால்சியம் இருக்குது. அப்போ பாலில் அதிகம் கால்சியம் கிடைக்குண்டா அந்த பால் உற்பத்திக்கு இந்த கால்சியம் தேவை இல்லையா? அப்போ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? கால்சியம் அதிகமாக அவங்க உள்ளெடுக்கணும். அப்படின்னா அவங்க பசுப்பால் குடித்தா இவங்களுக்கு நல்ல தாய்ப்பால், ஆரோக்கியமான தாய்ப்பால் சுரக்கும். ரைட், அப்போ பால் உற்பத்திக்கு கால்சியம் அவசியம். அது மாதிரி விட்டமின் பியினுடைய அகத்துறிஞ்சலுக்கும் கால்சியம் அவசியமாம். விட்டமின் பி சத்தை சமீப அடுத்த தொகுதியில் அகத்துறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டியும் கால்சியம் தேவைப்படுகிறது. இந்த கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுற பிரச்சனை என்னவாம்? ரிக்கட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எண்புருக்கி நோய். அதுக்குரிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். எண்புருக்கி நோய், அது மாதிரி பல் எண்பு நலிவடைதல், முரசு கரைகிற பிரச்சனைகள். ரைட், வளர்ச்சி குறைபாடு, இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை பிள்ளைகள். வளர்ச்சி குறைபாடும் ஏற்படுமா இந்த கால்சியம் குறைபாட்டால்? ஏன்? எலும்பு ஒழுங்காக வளர்ந்தால் தான் அவர் வளர்ச்சி ஏற்படும். எலும்பு ஒழுங்காக வராட்டி அவரை வளர்ச்சி குண்டிப்போம். எனவே கால்சியம் ரொம்ப முக்கியம் வளர்ச்சி அதிக அளவில் நடக்கிறதுக்கு. அடுத்தது பிள்ளைகள் மேக்னீசியம். இந்த மெக்னீசியம் என்ற கணிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுவும் நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி எண்பு பல் வளர்ச்சிக்கு மெக்னீசியம் அவசியம். அப்போ எண்பு பல் வளர்ச்சிக்கு கால்சியமும் அவசியம், மெக்னீசியமும் அவசியம். அடுத்தது பாருங்கள், வன்கூடு தசை நரம்புகளின் தொழிற்பாடை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மெக்னீசியம் முக்கியமான ஒரு கூறாக காணப்படுது. எதுக்கு? நரம்புகளோட தொழிற்பாடு. நம்ம ஏற்கனவே பார்த்த நரம்பு தொழிற்பாடு யார் அவசியம்? ரைட், அப்போ இவரையும் சேர்த்துக்கொள்வோம் இல்லையா? நரம்பு தொழிற்பாடுக்கு பொட்டாசியம் அவசியம். பொட்டாசியம் K+, அது மாதிரி Na+, அது மாதிரி Ca2+, அது மாதிரி Mg2+. இந்த 4 பேரை நாங்கள் பார்க்குறோம் நரம்புகளின் தொழிற்பாட்டுக்கு அவசியமான ஆக்கள். அப்போ நல்லா ஞாபகம், முதலாம் கூடத்தில் சோடியம் பொட்டாசியம், ரெண்டாம் கூடத்தில் கால்சியம் மெக்னீசியம். இவங்க இந்த 4 பேரும் நரம்புகளோட தொழிற்பாட்டுக்கு முக்கியமான ஆக்கள். அடுத்தது அணுசேப தொழிற்பாடுகளுக்கும் இந்த மெக்னீசியம் உதவுதான். கலங்களுக்குள்ளுக்கு நடைபெறுகின்ற உயிர் ரசாயன செயற்பாடு, ரசாயன தாக்கங்கள், அதுக்கும் இந்த மெக்னீசியம் உதவுதான். அப்போ மெக்னீசியம் குறைபாட்டால் என்ன பிரச்சனை ஏற்படுதுண்டா இதய துடிப்பு கூடுதாம் பிள்ளைகள். ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? இதய துடிப்பு அதிகரிக்குதாம் இந்த மெக்னீசியம் குறைபாட்டால். அது மாதிரி நரம்பு தளர்ச்சியும் ஏற்படுதாம். நரம்பு தளர்ச்சி ரொம்ப டேஞ்சரான உண்டு. நரம்பு தளர்ச்சி வராமல் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா மெக்னீசியத்தை போதுமான அளவுக்கு நீங்கள் உள்ளெடுக்கணும். அடுத்து நம்ம யாரை பார்க்குறோம்னா பொஸ்பரஸ். நம்ம சொன்னோம் இந்த
அயன்களுக்குள்ள, அதாவது இந்த கனியுப்புகளுக்குள்ள மிக முக்கியமான கனியுப்புகள் 2 ஒன்று கால்சியம், அடுத்தது பாஸ்பரஸ். அந்த பாஸ்பரஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பல் என்பு வளர்ச்சிக்கு பாஸ்பரஸ் அவசியமாகும். ஏற்கனவே யார் அவசியம்னு பார்த்தோம்? கால்சியம். கால்சியமும் அவசியம், பல் என்பு வளர்ச்சிக்கு பாஸ்பரஸும் அவசியம். அடுத்தது நியூக்ளிக் அமிலத்தின் கூறு. ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? நியூக்ளிக் அமிலம் தொடர்பாக இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்த நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலத்தின் உற்பத்திக்கு பாஸ்பரஸ் மிக முக்கியமான கூறுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பாஸ்பரஸ் நியூக்ளிக் அமிலத்தின் கூறு. அது மாதிரி கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு அணுசேவ தொழிற்பாட்டுக்கும் இந்த பாஸ்பரஸ் அவசியமாம். தசையிலும் நரம்புகளிலும் சக்தியை சடுதியாக விடுவிப்பதற்கு பாஸ்பரஸ் அவசியம்டா. அது சொல்கிறது PO4 பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் கூட்டத்தை தான் இந்த ஏடிபின்ற வடிவில் நாங்கள் சக்தியை சடுதியாக பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த பாஸ்பேட் கூட்டம் பயன்படுது. அப்போ தசையிலையும் நரம்புலையும் சக்தியை சடுதியாக பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த ஏடிபி பயன்படுது. சொல்கிறேன் ஏடிபின்னு சொல்லி. இந்த ஏடிபியில் இந்த பி என்னதுன்னா பாஸ்பேட். அப்போ இந்த பாஸ்பேட் ஏடிபியில் சடுதியாக சக்தியை விடுதலை செய்கிறதுக்கு பயன்படுகிறது. அப்போ இந்த பாஸ்பரஸ் குறைபாட்டால் என்ன பிரச்சனை வருமாம்? என்பு நலிவடைந்து இலகுவில் உடைந்து போகும். அப்போ என்பு உடைஞ்சு போகாமல் இருக்கணுமா இருந்தால் என்ன தேவை பிள்ளைகள்? பாஸ்பரஸு போதுமான அளவுக்கு உள்ளெடுக்கணும். நீங்கள் கீழே இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் எந்தெந்த உணவுப் பொருளில் இருக்குது, கால்சியம் எந்த உணவுப் பொருள் இருக்குது, பொட்டாசியம் எதில் இருக்குது, மெக்னீசியம் எதில் இருக்குது, இது எல்லாத்தையும் கீழே உள்ள வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், மிக முக்கியமான இன்னொரு போசனை கூறுதான் இரும்பு. இரும்பை நம்ம சொல்கிறோம் Fe2+. இரும்பு இரும்பு எதுக்கு அவசியமாம்? ஈமோகுளோபின் தொகுப்புக்கு. ஈமோகுளோபின் எங்கே அவசியம்? ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசிக்குள்ளுக்கு காணப்படக்கூடிய அந்த யூனிட், அதாவது ஆக்சிஜனை பிடிச்சு கொண்டு போகிற அந்த யூனிட்டில் ஹீமோகுளோபின், நம்ம ஹெச்பின்னு சொல்லுவோம், ஹீமோகுளோபின் காணப்படும். அந்த ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்கிறதுக்காக இந்த இரும்பு அவசியம். இந்த இரும்பு அவசியம். அது மாதிரி தசைகளில் ஆக்சிஜனை சேமித்து வைப்பதற்கும் இரும்பு அவசியமாக. தசைகளுக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படுறதானே பிள்ளைகள், அதனால் தசைகளை ஆக்சிஜனை பிடிச்சி வைக்கிறதுக்கு இரும்பு இருந்தால் Fe2O3 இல்லையா, அந்த இரும்புண்ட சேர்வைகளாக அந்த ஆக்சிஜன் அது அங்கே பிடிச்சி வைக்கப்படும். அது மாதிரி நொதியத்தின் கூறாகவும் இரும்பு தொழிற்படுது. சில நொதியங்களில் கூடாக இரும்பு காணப்படுது. அப்போ இரும்பு சத்து உடலுக்கு அவசியமானது. இரும்பு சத்து குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படுது? குருதி சோகை. நான் ஏற்கனவே சொன்ன பிள்ளைகள், சில பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டைம் அவங்க தூங்கு மூஞ்சாகவே இருப்பாங்க. ரைட், எனி டைம் அவங்க தூங்கி கொண்டே இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. உஜார் இருக்காது, உருசுறுப்பு இருக்காது உடம்பில். இது காரணம் அவங்களுக்கு இரும்பு சத்து போதாது, எனவே ஹீமோகுளோபின் போதாது, ஹீமோகுளோபினால் கடத்தப்படுற ஆக்சிஜன் போதாது. அப்போ அவங்க எப்போவுமே குருதிச்சோகையோட, சோர்வோட, தூக்கத்தோட காணப்படுவாங்க. அதோட இன்னொரு மிக முக்கியமானது உளவிருத்தி நலிவடைதல். உளவிருத்தி நலிவடைதல். அந்த உளவிருத்தின்னா உள்ளம், புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம், இது கட்டாயம் வளரணுமா இருந்தால் பிள்ளைகள் இரும்பு சத்து கட்டாயம் அவசியம். அப்போ பிள்ளைகள் இரும்பு சத்து போதுமான அளவுக்கு உள்ளெடுக்கிறீங்களா? உள்ளெடுக்காட்டி உங்களோட உளவிருத்தி பாதிக்கப்படும், புத்தி கூர்மை பாதிக்கப்படும், புத்திசாலித்தனம் பாதிக்கப்படும், படிக்கிற வழங்காது, சோதனையில் கூட மார்க்ஸ் எடுக்கிறாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்கணுமா இருந்தால் நீங்கள் இரும்பு சத்து போதுமான அளவில் உள்ளெடுக்கணும். இரும்பு சத்து காணப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், அல்லது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம சொல்கிறதா இருந்தால் முருங்கை இலை சிறந்த ஒரு சீப்பான மலிவான ஒரு உணவு தான் முருங்கை இலை. இந்த முருங்கை இலையை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சுண்டி சாப்பிடலாம், ஆனம் வச்சு குடிக்கலாம், கரைக்கலாம், சாப்பிடலாம். இந்த முருங்கை இலையில் அதிகமான அளவுக்கு இந்த இரும்பு சத்து காணப்படுகிறது. நம்ம கடைசியாக பார்க்குறோம் யாருன்னு கேட்டால் பிள்ளைகள் அயடின் என்ற ஒரு ஆளை பார்க்குறோம். இந்த அயடின்ன்றது மிக 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 குறைவான அளவில் தேவையான ஒரு கனியுப்பு தான் இந்த அயடின்ன்றது.
அயோடின் எதுக்கு உதவி செய்தாம்? தைராக்சின் என்ற ஹோமோண்ட உற்பத்திக்கு அயோடின் தேவைப்படுது. தைராக்சின் எங்கே உற்பத்தி ஆகுது? தைராய்டு சுரப்பியில் உற்பத்தி ஆகுது இல்லையா? கழுத்தில் காணப்படக்கூடிய தைராய்டு சுரப்பியில் இந்த தைராக்சின் உற்பத்தி ஆகுது. இந்த தைராக்சின் உற்பத்திக்கு அயோடின் தேவை. அயோடினை நம்ம போதுமான அளவு உள்ளெடுக்காட்டி அந்த தைராய்டு சுரப்பிகள் வீங்கிறதான் நம்ம சொல்கிற கழுத்தில் கட்டி வாரது, கழுத்தில் கழலை கண்டக்கழலை வாரன்னு சொல்கிறேன். அப்போ இந்த கண்டக்கழலை ஏற்படுறது காரணம் தைராய்டு சுரப்பி வீங்கிறது. தைராய்டு சுரப்பி வீங்கிறது காரணம் அயோடின் பற்றாக்குறை. அப்போ இந்த அயோடின் பாருங்கள் பிள்ளைகள், படிக்கிற உங்களுக்கு அயோடின் எவ்வளவு முக்கியம்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கிற உங்களுக்கு அயோடின் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். முதலாவது விவேகம். சிலாக்கள் போட்ட உடனே பற்றிக்குவாங்க சிஎஃப்எல் பல்ப் மாதிரி. சிலாக்கள் கொஞ்சம் நேரத்துக்கு போகிறதான் அவங்களுக்கு 10 டீ பல்ப் மாதிரி. நீங்கள் சிஎஃப்எல் பல்பாக இருக்கணுமா டீ பல்பாக இருக்குமா? டியூப் பல்பாக இருக்கக்கூடாது, சிஎஃப்எல் மாதிரி அல்லது எல்இடி மாதிரி அல்லது லேசர் மாதிரி ஆடிச்சோடனே பற்றணும் இல்லையா? ரைட். அந்த விவேகம் உங்களுக்கு அதிகரிக்கணுமா? நீங்கள் நல்லா அயோடின் சாப்பிடணும். அடுத்தது நுண்மதி விருத்தி பாதிக்கப்படுதல். பாருங்கள், நுண்மதி விருத்தி ஐக்யூ. ஐக்யூ உங்களுக்கு பாதிக்கப்படுமாம் நீங்கள் அயோடின் சாப்பிடாது. எல்லாமே படிப்போட புத்தியோட மூளையோட சம்மந்தப்பட்டது அயோடின். எனவே அயோடின் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரைட். இந்த நுண்மதி விருத்தி பாதிக்கப்படுதல். அடுத்தது என்ன சொல்கிறாங்களா பிள்ளைகள்? கற்றலில் விருப்பமின்மை. சில பிள்ளைகளுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம் என்ன? அயோடின் போதாது. அப்போ அயோடின் குறைபாடும் இன்னும் சில காரணங்களும் இருக்கும். அயோடின் குறைபாடும் கற்றலில் விருப்பமின்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி குரல் நிலை. என்ன குரல் நிலைண்டா? சின்ன சைஸ் ஆக்களாக இருப்பாங்க, அதான் குரல் நிலைன்னு சொல்கிறது. இந்த குரல் நிலைக்கு கொண்டு போய் விட்டுருமாம் அயோடின் பற்றாக்குறை. எனவே அயோடின் போதுமான அளவுக்கு உள்ளெடுக்கப்படணும். அயோடின் மட்டுமில்லை பிள்ளைகள், எல்லா விதமான போசனை கூறுகளும் அயன்களும், அதாவது கனியுப்புக்களும் விட்டமின்களும், அது மாதிரி கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ் எல்லாமே அப்ரோப்ரியேட், அது போதுமான அந்த லெவலில் நம்ம அதுகளை உள்ளெடுக்கணும் பிள்ளைகள். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டால், தாவரங்களுக்கும் கனியுப்பு தேவைதானே பிள்ளைகள்? விலங்குகளுக்கு கனியுப்பு தேவை மாதிரி தாவரங்களுக்கும் கனியுப்பு தேவைதானே? தாவரங்களுக்கு தேவையான கனியுப்பு என்னது? அந்த கனியுப்பு கிடைக்காட்டி தாவரங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை என்னன்றதை சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். பாருங்கள், முதலாவது நைதரசன். தாவரங்களுக்கு தேவையான கனியுப்புகளில் மிக முக்கியமான போசனை மூலகம் நைட்ரஜன். பாஸ்பரஸ் பி, பொட்டாசியம் கே. அப்போ தாவரங்களுக்கு மிக அதிக அளவில் அவசியமாகிற கனியுப்புக்கள், மூலகங்கள், அயன்கள் எதுன்னு கேட்டால் என்பிகே. இதை நீங்கள் ஷார்ட்டாக நான் சொல்லணும். என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். என்பிகே இது மூன்றும் தாவரங்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான போசனை மூலகங்கள். நைட்ரஜன் ஏன் அவசியம் தாவரங்களுக்கு? அமினோ அமிலம், புரதம், நியூக்ளிக் அமிலம், நொதியம், பச்சியம், இவ்வளோ கூறாகவும் நைட்ரஜன் இருக்குது. புரதங்களில் நைட்ரஜன் படிச்சிருக்கோம், நியூக்ளிக் அமிலத்தில் நைட்ரஜன் படிச்சிருக்கோம், நொதியங்கள் எல்லாமே புரதங்கள். அப்போ அங்கேயும் நைட்ரஜன் தேவைப்படுது பச்சையத்தின் உற்பத்திக்கு. அப்போ நைட்ரஜன்ன்றது மிக முக்கியமான ஒரு போசனை மூலகம் தாவரங்களை பொறுத்த வரையில். ரைட். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், இந்த நைட்ரஜன் குறைபாட்டால் என்ன பிரச்சனை ஏற்படுதாம்? குறைபாட்டு அறிகுறிகள், வளர்ச்சி குறைவடைது, தாவரத்தில் வளர்ச்சி பாதிக்கப்படுது. அதான் தாவரத்துக்கு யூரியா பசலை போகிறோம். யூரியா போட்டால் வளரும். யூரியாவில் என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது. ரைட். முதிர்ச்சி அடைந்த இலையில் வெண்பச்சை நோய் ஏற்படுது. அந்த வெண்பச்சை நோய்க்கு நைட்ரஜன் பற்றாக்குறை தான் காரணம். வளர்ச்சி குறையுது, முதிர்ந்த இலைகளில் வெண்பச்சை நோய்க்கு இந்த நைட்ரஜன் காரணமாக இருக்குது. ரெண்டாவது பாஸ்பரஸை பார்க்க முடியாது. பாஸ்பரஸ் யாருக்கு அவசியம்? நியூக்ளிக் அமிலம். ஏற்கனவே பார்த்தோம், நியூக்ளிக் அமிலத்தில் கூறாக பாஸ்பரஸ், அது மாதிரி ஏடிபின்னு கூறாக பாஸ்பரஸ், அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரைட். ஏடிபி இதுலேயும் பாஸ்பரஸ் அவசியம். அப்போ இந்த பாஸ்பரஸை குறைபாட்டால் என்ன பிரச்சனை ஏற்படுதாம்? வேர்களின் வளர்ச்சி குறைவடைது, இலைகளில் சிவப்பு ஊதா நிற புள்ளிகள் தோன்றும்.
இலைகளில் சிவப்பு ஊதான்ற புள்ளிகள் தோன்றுவதும் வேர்களின் வளர்ச்சி குறைவடைவதும் பொஸ்பரஸு போதாக்குறையால் ஏற்படுற பிரச்சனை. அடுத்த பாருங்க புள்ளல் பொட்டாசியம். பொட்டாசியம் தாவரத்தில் புரதத்தோப்புக்கு அவசியப்படுது. அது மாதிரி இலைவாய்கள் மூடித்திறத்தலுக்கு அவசியப்படுது. அது என்ன இலைவாய் மூடித்திறத்தல்னா? அது என்னன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள், இப்போ தாவரத்தில் இலையின் கீழ்ப்புறத்தில் இலையின் கீழ்ப்புற மேற்றோல் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் இந்த மாதிரி சில காவல் களங்கள் அப்படின்னு இருக்கும் பிள்ளைகள். இந்த மாதிரி காவல் களம் அப்படின்னு சொல்லி சில களங்கள் இருக்கும். ஏனைய இடங்களில் இலைகளில் ஏனைய களங்கள் இப்படி காணப்படும் இல்லையா? இலையின கீழ்ப்புற மேற்றோல், வெற்றிலையின கீழ்ப்புற மேற்றோல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா பிள்ளைகள்? இதுதான் இருக்கும். வெற்றிலையின கீழ்ப்புற மேற்றோல் எடுத்தீங்கன்னா இப்படி இந்த களங்கள் இருக்கும். அதில் வந்து காவட்களம், இப்படி இடையிடையே காவட்களம் இருக்கும். இப்போ வெற்றிலை ஒன்றை நீங்கள் இப்படி பார்த்தீங்கண்டா இப்படி இருக்குது ஒரு வெற்றிலை நடுங்க. இப்போ இந்த வெற்றிலைன்ற கீழ்ப்பக்கத்தில் இந்த இலைவாயில் இருக்குது. அந்த கீழ்ப்பக்கத்தால் தான் வாயு பரிமாற்றம் O2 CO2 வாயு பரிமாற்றம் நடக்கிற. அதே மாதிரி ஆவியுறுப்பின் போது நீராவி வெளியேற்றப்படுற. அப்போ வாயு பரிமாற்றமும் நடக்குது இந்த இலைவாய் இந்த துவாரத்தால் தான். துவாரம், இலைவாய் துவாரம். இந்த களங்களை சொல்கிற காவட்களம், அதில் இருக்கிறது துவாரத்தை தான் சொல்கிற இலைவாய் துவாரம் சொல்லி. அப்போ இந்த இலைவாயால் வாயு பரிமாற்றம் நடக்குது இலையின் கீழ்ப்புறத்தில். அதே மாதிரி அதில் ஆவியுறுப்பும் நீராவியும் ஆவியுறுப்பாக வெளியேற்றப்படுது. இப்போ இந்த இலைவாய் துவாரங்கள்ற சைஸ் அது எந்த அளவுக்கு திறந்திருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஆள் தான் நம்ம இப்போ சொன்ன இந்த பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுதுண்டா? இலைவாய்கள் மூடி திறத்தலை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் இலைவாய்கள் மூடி திறக்கணும்? சில நேரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும், சில நேரங்களில் ஆவியிருப்பு நடைபெறும். அப்போ அந்த இலைவாய்கள் பகல் நேரத்தில் திறந்திருக்கும், இரவு நேரத்தில் மூடிக்கொள்ளும். அப்போ இரவு நேரத்தில் இந்த இலைவாய் துவாரங்கள் மூடி இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் பண்ணிருக்கு பிள்ளைகள். அந்த இலைவாய் திறந்து மூடுறதை அது அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. அதையும் உங்களுக்கு கீழே பார்க்கலாம். இலைவாய்கள் மூடி திறக்கிறத ரைட். அப்போ இந்த இலைவாய்கள் மூடி திறக்கிற செயற்பாட்டை ஆள்றது யார்? பொட்டாசியம். அப்போ இந்த பொட்டாசியம் குறைபாட்டால் என்ன பிரச்சனை வருது? இலை விளிம்புகளில் நுனிகளில் இளைய இறப்பு ஏற்படுது. இளையம் செத்து போகிற இலை வந்து நுனி இலையோ விளிம்பிலையோ இலை வந்து கருகி போகும், செத்து போகும். அதாவது இளைய இறப்பு ஏற்படுது. அது மாதிரி இலையில் மஞ்சள் கபில நிற திட்டுக்கள் தோன்றும். மஞ்சள் கலராக கபில நிறத்தில் கட்டி கட்டி மாறி திட்டுக்களாக உருவாகும். இதெல்லாம் பொட்டாசியம் குறைபாட்டால் ஏற்படுற பிரச்சனைகள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குற போல கந்தகம். கந்தகம் குறைபாட்டால் என்ன பிரச்சனை ஏற்படுது? கந்தகம் யாருக்கு அவசியம்? எங்கள் தேவை கந்தகம் அமினோ அமில உற்பத்தி. நம்ம சொன்னோம் சில புரதங்கள் எல்லா புரதம் இல்லை, சில புரதங்களுக்கு கந்தகம் தேவை. அமினோ அமிலத்தை உற்பத்தி அது மாதிரி புரதத்தின் ஆக்கக்கூறாகவும் கந்தகம் காணப்படுது. இந்த கந்தகம் குறைபாட்டால் ஏற்படுற நோயை சொல்கிறாங்க பாருங்கள். இலை நரம்பிலும் மற்றும் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் வெண்பச்சை நோய் ஏற்படுற. இளம் இலைகளில் இளம் இலைகளில் வெண்பச்சை வந்தால் அதுக்கு யார் காரணம்? நைட்ரஜன். அது மாதிரி கந்தகம் எது காரணம்டா? இலை நரம்புலையும் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் வெண்பச்சை வந்தால் அது காரணம் கந்தகம். ரைட். கந்தகம் ஓகே பிள்ளை. அடுத்தது இரும்புக்கு வருவோம். இரும்பு சத்து தாவரங்களுக்கு ஏன் அவசியமாம்? பச்சைய தொகுப்புக்கு அவசியம். சுவாச நொதியங்களோட தொகுப்புக்கு இரும்பு சத்து அவசியம். அப்போ இரும்பு சத்து குறைபாட்டாலையும் இளம் இலைகளில் வெண்பச்சை நோய் தோன்றுதாம். அடுத்ததை நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள் பாருங்கள், கால்சியம். கால்சியம் இங்கே தாவரங்களுக்கு ஏன் அவசியமாம்? கலச்சுவருண்டு ஆக்கக்கூறு. கலச்சுவர் தானே கலங்களில் வெளியால் இருக்கிற சுவர். ஒரு களம்னு சொல்லிச்சுன்னா இந்த களத்தில் வெளியால் காணப்படுகிற இந்த சுவரைத்தான் கலச்சுவர். செல்லுலோசு பிரதானமாக இருக்கும். அதுக்குள்ளுக்கு தானே என்ன இருக்கும்? கரு, பொன்வெற்றிடம், ஏனைய கூறுகள் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த கலச்சுவருண்ட பிரதானமான கூறாக கால்சியம் காணப்படுதான். அது மாதிரி கலச்சுவருக்கு அடுத்தபடியாக உள்ளுக்கு இருக்கிறது முதலுறு மென்சவ்வு. அந்த முதலுறு மென்சவின் கட்டமைப்புக்கும் தொழிற்பாட்டுக்கும் இந்த கால்சியம் அவசியம். அதே மாதிரி நொதிய தொழிற்பாட்டுக்கும்
கால்சியம் அவசியம். நம்ம தாவரங்கள் விலங்குகளையும் பார்த்தோம் நொதிய தொழிற்பாட்டுக்கு கால்சியம் அவசியம் சொல்லி, அது மாதிரி இங்கேயும் கால்சியம் அவசியப்படுது. அது மாதிரி இலை நுனி கருகுதல், முனையரும்பு இறத்தல். முனை அரும்புகள் இறந்து போகிறதுக்கும் இலையின் நுனி கருகி இறந்து போகிறதுக்கும் இந்த கால்சியம் குறைபாடு காரணமாக இருக்குமா. அடுத்து நம்ம சொல்கிறோம் நாகம். அடுத்து யார் பிள்ளைகள்? நாகம். இந்த நாகம் யாருக்கு அவசியம்? நொதியங்கள தொழிற்பாட்டுக்கு நாகம் அவசியம், பச்சை தின்ற தொழிற்பாட்டுக்கு தொகுப்பிற்கு அவசியம். அப்போ நாகம் குறைபாட்டால் தாவரம் முழுவதும் இறந்த களங்கள் காணப்படுமாம். இலை அதிக அளவில் இலை இதில் தடிப்பு கூடுமாம். தாவரம் முழு தாவரங்கள் தண்டில் வேரில் இலையில் எல்லா இடத்துலையும் கலங்கள் ஆங்காங்கே இறந்து போயிருக்குமாம் இந்த நாகம் இல்லாட்டி. அது மாதிரி அடுத்து சொல்கிறாங்க பிள்ளைகள் மெக்னீசியம். பச்சையத்தின் கூறாக மெக்னீசியம் இருக்குது. நொதிய தொழிற்பாட்டுக்கும் மெக்னீசியம் அவசியமாம். முதிர்ந்த இலைகளில் வெண்பச்சை நோய் வந்தால் அது காரணம் மெக்னீசியம். இளம் இலைகளில் வெண்பச்சை நோய் வந்தால் அது காரணம் நைட்ரஜன். இளம் இலைகளில் வெண்பச்சை நோய் வந்தால் அதுக்கு காரணம் நைட்ரஜன். முதிர்ந்த இலைகளில் வெண்பச்சை நோய் வந்தால் அது காரணம் மெக்னீசியம். இப்போ நாங்கள் சொன்ன இந்த படங்களை உங்களுக்கு காட்டிருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், நைட்ரசன் குறைபாட்டால் இளம் இலைகளில் வெண்பச்சை நிற புள்ளிகள் உருவாகிருக்கு. வெண்பச்சை நிற புள்ளி. அது மாதிரி பாருங்கள், நாகத்தின் குறைபாட்டால் அந்த இலைகள் ஆங்காங்கே கருகி போதா இல்லையா பிள்ளைகள் பாருங்கள். பொசுபரசு குறைபாட்டால் இலையின் அந்த சிவப்பு நிற புள்ளிகள் உருவாகுது பாருங்கள், திட்டுக்கள் உருவாகுது, பொஸ்பரசு குறைபாடு. அது மாதிரி பொட்டாசியம் குறைபாட்டால் ஏற்படுறது பாருங்கள், இலை விளிம்புகள் காஞ்சி செத்து போகுது, இலை விளிம்புகள் அருகி போகுது. அது கால்சியம் குறைபாட்டால் இலை நுனிகள் கருகி போகிற இலை என்ற தடிப்பு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது கால்சியம் குறைபாட்டால். ரைட். அப்போ இந்த குறைபாடுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருக்கோம் பிள்ளைகள். இதோட என்ன முடியுதுன்னு கேட்டால் விட்டமின்கள் தாவரங்களுக்கு ஏன் அவசியம், விலங்குகளுக்கு ஏன் அவசியம், விட்டமின்கள் குறைபாட்டால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் பிள்ளைகள். அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த அதாவது கனியுப்புகள் இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம். விட்டமின்களில் குறைபாட்டால் ஏற்படுற பிரச்சனை என்ன, விட்டமின்கள் எங்கெங்கே காணப்படுது, அவர்களோட அனுகூலங்கள் என்ன, அதற்குரிய படங்கள் என்ன, இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோ கிளிப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே? ஓகே.